இப்போது விளக்கேற்றும் போது என்ன ஆகும், என்ன நடக்குது அங்கே? ரெண்டு விஷயம் அங்கே நடக்குது. ஒன்று காற்று எடுத்துக்குது, இன்னொன்று எண்ணெயை வந்து எவாப்ரேட் பண்ணி வெளியே கொடுக்குது. நீங்கள் பெருமூச்சு விடும்போது இன்னொன்று வரும், தும்மல் வந்துடும். தும்முனா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. 2 தரம் தும்முனா தீர்காயுசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 தரம் தும்முனா இயல்பாக தும்மல் வருது, 1 தரம் தும்முனா அந்த மூச்சு இழுத்ததுனால தும்மல் வருது. ஒரு சில பேர் இதை எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம். எனக்கு அதை பற்றி ஆட்சேபம்னா கிடையாது. நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேனோ அது உறுதியாக நான் சொல்ல தயாராக இருக்கேன். நரேந்திர மோடிக்கு திருஷ்டி இல்லாமையாக இருக்கும், ஸ்டாலினுக்கு திருஷ்டி இல்லாமையாக இருக்கும். ஒரு 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 செலிபிரிட்டி எத்தனை பேர் இருக்காங்க, செலிபிரிட்டிக்கு திருஷ்டி இல்லாமையாக இருக்கும். ஸோ அவங்க அதே சமயம் அவங்க அதெல்லாம் காத்துக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளும் எடுப்பாங்கன்றது எனக்கு இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. திருஷ்டி அப்படின்ற இந்த விஷயங்களுக்கு ஒருத்தருடைய பார்வை அப்படின்றது அப்படி இல்லை, பார்வை மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள், இதைத்தான் நம்ம திருஷ்டின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக திருஷ்டி அப்படின்றது வந்து எப்படின்னா, நம்ம மனசு இருக்கு இல்லையா, மனசு எண்ணங்கள், இது நல்லதோ கெட்டதோ எல்லா எண்ணங்களும் அலை ரூபமாக போயிட்டே இருக்கும், அலை ரூபமாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டிலலாம் வந்து விளக்கேற்றுறோம்ல, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா அவங்களுக்கு? இப்போது விளக்கேற்றும் போது என்ன ஆகும், என்ன நடக்குது அங்கே அப்படின்னா, விளக்கெரியறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை, காற்று தேவை இல்லையா? காற்று தான் விளக்கெரியும், காற்றை இழுத்துறது. அந்த விளக்கு இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே எண்ணெய் வந்து காலியாகிடும், அந்த எண்ணெயை எவாப்ரேட் பண்ணுறது. ஸோ 2 விஷயம் அங்கே நடக்குது. ஒன்று காற்று இழுத்துக்குது, இன்னொன்று எண்ணெயை வந்து எவாப்ரேட் பண்ணி வெளியே கொடுக்குது, அதை இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு புது விஷயம் நடக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. ஹோமன்றது பெரிய நெருப்பு, அப்போ அவ்வளோ காற்று உள்ளே இருக்கும். அப்போ அதில் ஹோமத்தில் நிறையா சாமான் போடுறோம், அதை வெளியே விடும். இப்போ நெருப்பு அப்படின்றதோட கான்செப்ட் தான். பொதுவாக வீட்டில் வாரத்துக்கு ஒருத்தனும் அந்த வெள்ளிக்கிழமையில், ஏன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரனுக்குள்ளே வருது. ஏன் சுக்கிரன் அப்படின்றதுனா இது வந்து கிரக சூழ்நிலையில் வச்சு சுற்றுறதை வச்சு தான் நம்ம அந்த இதெல்லாமே கணிச்சிருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பேசுவோம். அதை வச்சு தான் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகத்துக்கு அதிபதியாக, ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய் தெரியும், புதன் தெரியும், வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கிரன். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த விளக்கு 5 முகமும் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது, ஆனால் அது மாதிரி உங்கள் வீட்டில் இல்லை. இது வந்து நீ கெட்டவர் கிடையாது, நீங்கள் அவங்க மேலே ஒன்றும் பகை நினைக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாமல் இப்படி மூச்சு விடுவீங்க. புரியுதுங்களா? அது வந்து இதுக்கு பேர் நிராசைன்னு வரும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா வந்து யார்ட்டான்னு பேசி நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளை, பெருமூச்சு விடனே பலன்னு அடிச்சு விட்டாங்க. எதுக்கு பெருமூச்சு விடுற அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம நிராசையாக இருந்தால் பெருமூச்சு விடுவோம். நீங்கள் பெருமூச்சு விடும்போது இன்னொன்று வரும், தும்மல் வந்துடும். தும்முனா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. 2 தரம் தும்முனா தீர்காயுசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 தரம் தும்முனா இயல்பாக தும்மல் வருது, 1 தரம் தும்முனா அந்த மூச்சு இழுத்ததுனால தும்மல் வருது. இவன் பராமப்பட்டான், அப்போ அந்த காரியம் நடக்காது. புரியுதுங்களா? இப்படிலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் சகுன நிமித்தங்கள்னு பேர். அந்த நிமித்தங்கள்லேருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த திருஷ்டி அப்படின்றதுக்கு திரும்ப வருவோம். திருஷ்டின்றது எப்படி போடுறது? இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க, அப்படின்னு மூச்சு விட்றவங்க எத்தனை பேர் மூச்சு விடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த காற்றுல அவங்க எண்ணமும் சேர்ந்து வரும், வெளியே வரும். அதை வந்து இழுக்கிறது தான் விளக்கேற்றுறோம். நீங்கள் ஒரு விசேஷம்னு வச்சிங்களேன், வீட்டில் என்ன பண்ணுறோம், விளக்கேற்றுறோம். அப்புறம் என்ன பண்ணணும், இன்னும் என்ன பண்ணுறோம், சாம்பிராணி போட்டு எல்லாத்தையும் விரட்டுறோம். புரியுதுங்களா? சாம்பிராணி போட்டு அந்த காற்றை மாற்றுறோம், நிராசை எண்ணங்களை மாற்றுறோம். அதனால் வீட்டில் சாம்பிராணி போடுறது. ஏன் கடைகள்லாம் பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஆச்சும் சக்கன்னு ஒரே புகையாக இருக்குமே, அந்த மாதிரி தான் அது மாதிரி கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட சக்திகள் போகும்போது அதுக்கு உணவாக வந்து பூசணிக்காயை உடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நடக்கிறதாங்க. இப்போது நீங்கள் ரோட்டில் போகும்போது 10 பேரில் எத்தனை பேர் வந்து சூப்பர்ப்பா கார்லாம் வாங்கிட்டேன், நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்கப்பான்னு சொல்லுங்களேன். சாதாரணமாக சொல்லுங்கள். ஒரு காரில் போகிறீங்க, புதுசாக கார் வாங்கினா காரில் போகிறீங்க, பார்க்குறவன் எத்தனை பேர் 100 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. 100 பேரில் எத்தனை பேர் சூப்பராக வளரண்டா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போகிறான்?
மற்றவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை பாதிக்கக்கூடாது. இப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மென்டலாக. இப்போ நான் வந்து இதை ஒரு சில பேர் இதை எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது. நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேனோ அது உறுதியாக நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக மென்டலாக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட, ஏன்னா நீங்கள் எழுத்தா கூட அது உங்களை பாதிக்க, நீங்கள் அந்த அவங்க திருஷ்டி இருந்தால் கூட அதை விட பாசிட்டிவான வைப் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த திருஷ்டிக்கு கண் திருஷ்டி கணபதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கண்ணாடி வைக்கிறேன், இதை பார்க்குறோம், எல்லாம் ஒரு டூல் தான், எல்லாம் ஒரு டூல் தான். இப்போ வந்து கண்ணாடியை பார்த்த உடனே இவருக்கு இந்த எண்ணம் மறந்து போயிடும், டக்குன்னு தலைசி வேற இப்படி பண்ணுவார், அவருக்கு அந்த எண்ணம் வராது. இதுக்குதான் கண்ணாடி. ஏவல், பிள்ளி, நெகட்டிவ், இதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஐட்டங்கள். இது எல்லாமே சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஜாதகத்தில் இவர் ஈஸியாக வந்து திருஷ்டிகளை ஈர்க்கப்படக்கூடியவரா இல்லை எதிர்க்கப்படக்கூடியவரான்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஒரு சில பேர் நீங்களே கேள்விப்படுவோம், ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அவங்களெல்லாம் எவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள டச் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட உங்கள் குலதெய்வம் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள எந்த திருஷ்டி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. இப்போ அப்படி பார்த்தோம்னா நரேந்திர மோடிக்கு திருஷ்டி இல்லாமையா இருக்கும், ஸ்டாலினுக்கு திருஷ்டி இல்லாமையா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தோம்னா அது வந்து இப்போ இதே வந்து நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம், நான் சொல்கிறேன், ஒரு செலிபிரிட்டி எத்தனை பேர் இருக்காங்க, செலிபிரிட்டிக்கு திருஷ்டி இல்லாமையா இருக்கும். ஸோ அவங்க அதே சமயம் அவங்க அதெல்லாம் காத்துக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளும் எடுப்பாங்கன்றது எனக்கு இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அத்தனை பேருமே அதுலேருந்து காத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் எடுப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம அதான் அதுக்குள்ளே இன்னொருத்தர் விமர்சனம், இன்னொருத்தர் லைஃப்குள்ளேயோ பர்சனலுக்குள்ளேயோ நம்ம போக வேண்டாம். பட் ஒருத்தரும் பண்ணிக்கிறாங்கன்றது உறுதி. மங்களகரம் அப்படின்றத அதான், மங்களம்னா நல்லது தான், நல்ல வைப்பு நம்ம வீட்டில் வச்சுட்டாலே ஒருத்தங்க வரும்போது நல்ல சக்தியாக இருக்கேன்னு அவங்க அப்படி நினைக்கிறது, அவங்களுடைய எண்ணம் மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது, ஸோ இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, வராங்க, சாமி கூட கும்பிட்றதில்ல, நான் பாரு சாமி கும்பிட்றேன், நான் நல்லா இல்லை, நல்லா இருக்கேன்னு நினைப்பானா இல்லையா? அது பாதிக்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். சாமி கும்பிட்றாங்க கும்பிடலன்னு இல்லை, இதெல்லாம் வந்து டூல் மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு டூல் மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணுது. சயின்டிஃபிக்கலாக ஒருத்தருடைய மனம், எண்ணங்கள், அலைகள், என்ன அலைகளுடைய நீளங்கள், இதை வந்து ஒருத்தங்க ரிசீவ் பண்ணுறது, அதை எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றத ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு அப்ரோச் பண்ணணும். இது கான்செப்டுவலாக நான் முன்னால் சொல்லாம மாதிரி ஒரு கான்செப்டாக நம்ம அதை புரிஞ்சு பண்ணணும். இப்போ ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, இதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து விளக்கேற்றுறது, உங்கள் குலதெய்வத்தோட சம்மந்தப்படுறது, வீட்டில் வந்து சாமி இடம்னு வச்சுருப்பீங்கள்ல, பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் தடவி பொட்டு வைப்பாங்க, இல்லாட்டினா பட்டை போடுவாங்க, ஓன் போடுவாங்க. அவங்களுடைய குலதெய்வத்துக்கு இதான் எங்கள் குலதெய்வம்னு போடுவாங்க. படமெல்லாம் அப்புறம் தான், அதுக்கப்புறம் சாமி படம் எது வேணா வச்சுக்குவாங்க, பிள்ளையார் வைப்பாங்க, இப்போ வெங்கடாஜலபதி வைப்பாங்க, முருகன், ஏதாவது பிடிச்ச, அதுக்கு பேர் இஷ்ட தெய்வம்னு பேர். இஷ்ட தேவதா குலதேவதா அபியோ நமன்னு சொல்கிறோம் நாங்கள். அவன் முதல்ல இஷ்ட தெய்வம் அப்படின்றதுனால இதெல்லாம், ஆனால் குலதெய்வம் அப்படின்றது சென்டரில் இருக்கும். இதை நம்ம உருவம் இல்லாமல் தான் இருக்கும் எல்லா வீட்லையும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னால் நம்ம வந்து ஓட்டு வீடுகள்லாம் இருக்கும்பொழுது சாமி ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த ரூமில் ஒரு முறம் இல்லை வந்து ஒரு அருவா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே போக மாட்டாங்க. அந்த வருஷத்தில் அந்த நாளைக்கு தான் கஞ்சி காய்ச்சி இது மாதிரி அப்போலாம் போவாங்க. அதுக்குள்ளே இப்படி பண்ணணும்னு சடங்கெல்லாம் உண்டு. இப்படிலாம் வச்சு காப்பாற்றினதெல்லாம் உண்டு. அவ்வளோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ ரொம்ப இதுவான இருந்தது. அது மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிட்டோம். அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்தவரை அவங்க வீட்டில் அவங்கள காப்பாற்றுறதும் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அவங்கள ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் அந்த 9ஆம் இடத்துல யார் இருக்கா, அந்த 9ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், இது மாதிரி அந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு பார்த்து அந்த மாதிரி சாமிகளை அவங்க வணங்கும் பொழுதோ, இல்லை அவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுதோ, இல்லை அது வீக்காக இருக்கும் பொழுதோ, இல்லை அதில் சனீஸ்வரர் சம்மந்தப்படும் பொழுதோ, அதில் பித்ரு சம்மந்தப்படும் பொழுதோ இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதோட கேது இது அதான் கேதுவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி சரி பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கலாம்.
அதுதான் கேட்க வந்தேன். அந்த இடத்துல இருக்கிறது எதுன்றதை பார்த்து தான் சரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல வரேன். 9 குலதெய்வத்தோடு சம்மந்தப்பட்டது. இந்த குலதெய்வன்றது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 9ஆம் இடக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்து இது வந்து இப்படி இருக்கும், இது அப்படி சரி பண்ணிக்கலான்றதை கண்டுபிடிக்கலாம்.